அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. ஃபைனலி ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் குபேரன் படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இவனை வச்சு வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அது தனுஷோட ஆடியன்ஸ் ஸ்பீச். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. ஒரு செங்கலை கூட நம்மளால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நிறைய பயங்கர எதிர்பார்ப்போட அந்த ரசிக என்ன பார்ப்பான்டா. அதான் இந்த மாதிரி பயங்கர எதிர்பார்த்தவங்களோட போராட்டம் கூட படம் பார்த்து கொடுத்தாச்சு. ஆனா நம்ம பார்த்த இந்த எதிர்பார்ப்பு அந்த படத்துல இருந்துச்சுங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். என்னை நம்பி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பிளஸ் மைனஸ் என்ன ஏதுங்கிறத நீங்க படம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து எங்களோட ஒப்பீனியன். நாங்க ரிவ்யூ பார்த்து நான் கொடுக்குற ரிவ்யூ அவ்வளோ. எங்களோட ஒப்பீனியன் பர்சனல் ஒப்பீனியனை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். அவ்வளோதான். வெல்கம் டு ஏரியா சொல்லுவோம். இப்போ இந்த படத்துல யாரும் நடிச்சுக்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மண்டனா, பாக்யராஜ், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து நடிச்சு ஆக்ட் பண்ணிக்காங்க. இந்த படத்துல டேரக்ட் பண்ணிக்கன்னு பாத்தீங்கன்னா சேகர் கமலம் சொல்லிட்டு ஒரு டேரக்ட். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. நம்ம டிஎஸ்பி சார் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. மியூசிக் தரமா இருக்கும், வெறித்தனமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அடுத்தபடி இந்த படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி அங்க இருக்க ஒரு ஆளு வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்துக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா பிளாக் மணியை ஒயிட் மணியா சேஞ்ச் பண்றாங்க. அந்த ஒயிட் மணியை பிளாக்க ஒயிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 4 பிச்சைக்காரங்க சூஸ் பண்றாங்க. அந்த 4 பிச்சைக்காரங்கள தனுஷ் சார் ஒருத்தர். அதனால இவங்க 4 பேரும் ஒரு பினாமியா யூஸ் பண்ணி இவங்க என்னெல்லாம் வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க, அதுல இருந்து இவங்க எப்படிலாம் தப்பிச்சாங்க அப்படிங்கறத ஒரு பேஸ் பண்ண மாதிரி தான் இதோட ஸ்டோரியே வந்து இருக்கும். இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்க்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஆக்டிங் பெரிய பாசிட்டிவிட்டியா இருக்கு. படத்திலே பெரிய பெரிய பாசிட்டிவ் அதான். ஆமா, தனுஷ் சார் ஆக்டிங் சொல்றதுக்கு வேட்ஸே கிடையாது. ஒரு பிச்சைக்காரனாவே மைண்ட். காஞ்ச வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது இரவு நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது. அப்படியே இருந்துட்டாப்ல. கொஞ்சம் கூட வந்து இப்படியே சாயல அப்படியே சாயல. என்னதான் இந்த பெட் டாக்டர் கவின் படோட படம் வெடிப்புகள் பார்த்தோம். அதுல அவரும் சிறப்பா நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவர்ல வந்து பிச்சைக்காரே வாழ்ந்துருக்காரு மனுஷன். ஆமா, இந்த உண்மையா சொல்ல வேட்ஸ் இல்ல, ஒரு கிளாசிக்கான ஒரு ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நேச்சுரலா வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு இந்த மாதிரிதான் இருப்பான், அவனோட ஆட்டிடியூட்ல அப்படிதான் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட அவரோட ஒரு ரோல், அவரை வந்து நிறைய படத்துல வந்து அப்படியே மாசா ஒரு சீன்ஸ் எல்லாம் பாத்துட்டு அந்த மாதிரி இல்லாம இந்த படத்துல ஒரு டீசென்டான ஒரு ரோல் நல்லா கேரக்டர் கொடுத்து. என் பேர் தீபக். அடுத்தது ஒன்னொன்னு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த ராஷ்மிகாவும் தனுஷும் மீட் பண்றப்ப ஒரு காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கும். அது நல்லாவே வந்து கொஞ்சம் சிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட காம்போ நல்லா இருக்கும். ஆமா, இதனால தனுஷ் கூட நிறைய ஹீரோயின் பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம ராஷ்மிகா பார்க்கும்போது அவங்க காம்போ நல்லா இருக்கே, இன்னும் படம் நடிக்கலாம்னு தோன்ற மாதிரி இருக்கும். வந்து உயிரை வாங்குறேன். உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ராஷ்மிகாவும் வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்க கரெக்டா வரது ஒரு சின்ன சீனா இருந்தாலும் அந்த ரோல் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க. அதனால எந்த குறையும் சொல்ல முடியாது. பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. அடுத்து கூட பாட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி சார் மியூசிக் பண்ணிருக்காரு. ஆமா, மியூசிக்ல வந்து குறைச்சு சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. அந்த தனுஷ் சார் பண்ணது அந்த நண்பா சாங்கு, அதுக்கப்புறம் வந்து அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக், அது மாதிரி தனுஷ் சார் ஒன்னு போடுறது எனது. ஆமா, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, போக அதை கேட்க நல்லா இருக்கும். அது சாங் வைப்பா தான் இருக்கும். ஆமா, தனுஷ் சார் சொல்ல தேவையில்ல, வைப்பா தான் இருக்கும். எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். அடுத்தபடி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தனுஷ் சார் கொடுக்கப்பட்ட கேரக்டர் தேவாங்கிற கேரக்டர், அது கூட சிஸ்டர் கேரக்டர் புஷ்புன்னு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாண்டிங் நல்லா இருக்கும்.
ஒரு சென்டிமெண்ட் சீனா அந்த பழைய படத்தை இந்த 10th வெட்டிச்சுன்னு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு சென்டிமெண்ட்டாக கொண்டு போவாங்க. ஆமா. அந்த ஸ்க்ரீன் பேரன் பார்க்க நல்லா இருக்கும், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். அதே மாதிரியும் இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஸ்கிரீன் பிளே ம். அது வந்து டைம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாகரத்தின் சார் வந்து கதையை கரெக்டாக எடுத்துட்டு போவார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அது நல்லா இருக்கும் பார்க்குறது. இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து குறை சொல்ல அது ஒவ்வொருத்த மைண்ட் செட்டை பொறுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனா பார்த்த வரைக்கும் வந்து அவளை பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சி தருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. நல்லா நீட்டா ஒரு சூப்பரா ஒரு மூவி ஒன்று போயிட்டு இருக்கும். அதே என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வில்லனோட கேரக்டர் நல்லா இருக்கும், ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. இந்த கத்தி படத்துல வர மாதிரி அந்த கார்பரேட் வில்லன் மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங்ல இல்லாம ஒரு மாதிரி டீசெண்டான ஆக்டிங் தான் கட்ட கொடுத்துருக்காரு, பெரிய ஆக்டிங் இல்லை. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த 4 பைக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஆமா, ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப லென்த்தால இருக்காம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சாங் வரும், தனு சாங் வரும். அதுலயே அந்த 4 பெக்கர்ஸ் எப்படி பெக்கர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டோரியை ஒரு ஷார்ட் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்க. நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது. இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னா சொல்லிட்டே போலாம். செகண்ட் ஹாஃப்ல அது நெகட்டிவா தான் ஃபுல்லாவே மைனஸ். செகண்ட் ஹாஃப்ல மைனஸா தான். ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன சொன்னா, இதுல இந்த படத்துல வர தேவையில்லாத சீன்ஸ் நிறைய சீன்ஸ் தேவையில்லாம இருக்கடா நடந்துட்டு இருக்கு, நிறைய சீன் இருக்கும். கோடி கோடி கோடினா எவ்வளவு சார்? அதே மாதிரி சில பல சீன்லாம் நம்ம கெஸ் பண்ற மாதிரியே இருக்கும், அடுத்தடுத்து இதுதான் நடக்கும்டா அப்படி. ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான வர படத்துல மேக்சிமம் வந்துட்டு எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த பழைய படத்துல பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பா போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். இப்பெல்லாம் என்னன்னா ஹீரோ இப்படி ஓடினாலே இப்ப இங்க போய் இந்த கடையில போய் இதான் வாங்கிக்க போறோம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஃபிக்ஸ் ஆயிடுது. மென்டாலிட்டி இருந்திருக்கு பழகிருச்சோன்னு தெரியல. நிறைய படம் பார்த்துட்டு ஒருவேளை தமிழ் சினிமாவில் அடுத்தது இதுதான் பண்ண போறாங்க இதுக்கு மேல. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா மேல அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டே இப்ப வர இம்பார்ட்டன்ஸே ஃபர்ஸ்ட் கொடுக்குறது. பாத்துக்கிறேன். நீ இப்படி சொன்னீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச நீ படம் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம படத்தை பார்க்க நான் வந்து ஆடியன்ஸ் நான் எனக்கு தோன்றதை நான் சொல்லதான் செய்வேன். வந்து எடுத்து பாருடா, அப்போ கஷ்டம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனா இருந்தாலும் எங்களோட ஒப்பீனியன் சொல்லணும். நெக்ஸ்ட் சீன் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லாம ஒரு டிஸ்டாவே கொண்டு போகணும், படம் டிஸ்டா பார்க்க நல்லா இருக்கும். ஆமா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு ரிவ்யூ சொல்றதுக்கோ இல்ல படம் பார்க்க அந்த சீட்ல உட்காரவனுக்கோ காசு கொடுத்து போறவனுக்கோ கொஞ்சம் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுனாலே போதும். போச்சுன்னே அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தமிழ் ஸ்பெஷல் நிறைய பேர் ஆவரம் கத்துனாங்க. இன்டர்வல் பார்த்து வெளியே போட முடியல, வரவே இல்லை. அதான் நீ சொல்றதே தெரியல. பப்ஸ் மட்டும் தின்னு ஓரமா உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், என்னை நம்பி பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா தேவாங்கிறது எதுக்கு அப்படின்னா, தேவா வச்சு இருக்கிற கேரக்டர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் போய் கொண்டு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தேவா ரோல் தேவா ஒரு பக்கம் போய் ஒருத்தர் போய் சொன்னானா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா செத்து போயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். அதான் இதுக்கெல்லாம் சொல்ல கதையை சொல்லி முடிச்சாரு. ஆமா, கதை வந்து இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை கிளைமேக்ஸ் சொல்லலாம் சம்பந்தமே நம்ம படத்தை முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி தோணும். ஸ்டார்டிங் வந்து படத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் ஒண்ணு வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க என்னடா ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேற ஒவ்வொரு சீன் கெஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளைமேக்ஸ் கெஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத அது பிடிக்கும். வாயை திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். தனுஷ் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு தான் இருப்பாப்புல. எனக்கு வந்து நான் வந்து இப்ப நான் உயிரோட இருக்குன்ட்டு ஓடுவாப்புல, திடீர்னு பார்த்தா மரத்து மேல நின்று இருப்பாப்புல, திடீர்னு வந்து கீழே விழுவாப்புல. ஜவுனோட இந்த டைம் ஸ்டார்டிங் எனக்கு பிடிக்கல, பிடிக்கல ஒன்றும் புரியல.
ஃபர்ஸ்ட் என்னன்னா காசு வேணா நான் வாழ்ந்தா போதும் பாரு. ஆமா. அப்புறம் 10,000 ரூபாய்க்கு தெரிஞ்சு அதாவது கண்ணு முன்னாடி இப்படி காசு கொட்டி கிடக்கும். அதை வந்து அவரு காசுக்கு கொஞ்சம் கூட மதிக்காம எனக்கு வந்து எனக்கு காசு வேணாம், எனக்கு உயிர் இருந்தா போதும் விட்டு ஓடுவாரு. திரும்ப என்னன்னா ராசிகாவை கூட்டு வந்துட்டு எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி நான் பிச்சைக்காரங்களா வாழ வைக்க போறேன், அவங்களுக்கு வந்து நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் சொல்லிட்டு மறுபடியும் வராரு. ஒரு கட்டாயம் அந்த காசு கிடைச்சிடும். ஆனா சம்பந்தமே எல்லாம் வீட்டுல கொட்டிடுவார். வில்லனே அந்த காசு தான் தேடிட்டு இருப்பா. அவன்கிட்ட போயிட்டு வாசப்படியில போய் கண்டக்டர் போய் குடிக்க வர்றாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்ல ஸ்டோரி தான். ஆனா கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கிறது முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் நம்ம தலைவர் கொஞ்சம் கோளாரா இருந்திருப்பாரு போல. அதெல்லாம் இல்ல விட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட கிறுக்கு வச்சு அப்பீட்டு போயிட்டாங்க. அது விடேண்டா. அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நெகட்டிவிட்டி பத்தினா சொல்றது பார்த்தா அது படகு நெகட்டிவ் சொல்லுவாங்க கடைசியில. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம போய் குபேர படத்தை பாருங்க. நாங்க சொன்னதெல்லாம் எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்க படத்தை பாருங்க. நீங்க படத்தை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குபேர படம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ங்கிறது நம்ம சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? நாங்க ஏதாவது நாங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம். நாங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம்னா அதை நாங்க திருத்திக்கிறோம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த போற வீடியோல நாங்க அதை திருத்திக்கிறோம். ஆமா. இப்போ தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா.